இன்னைக்குமே வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. அதுக்கு நான் கேரண்டி. இந்த புளியோதரை பொடியெல்லாம் நான் எங்க அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவங்க போற அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இதே மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கசப்பு தன்மை இருக்காது. ஏன்னா அளவுகள் ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொரு வீடியோலையும் கொடுக்குற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. என்னை விட நீங்க அஸ்தலா செஞ்சிடலாங்க. நீங்க இந்த ரெசிபியில எங்க தப்பு செய்வீங்களோ அங்கதான் ஆழமாவும் அழுத்தமாவுமே சொல்லி கொடுப்பேன். இந்த புளியோதரை பாருங்களேன், அப்படியே உதிரி உதிரியா வருது. இப்படி இருக்கணும். அதே மாதிரி இந்த சாதத்தை அழுத்தி பார்த்தா நல்லா மசியணும். அப்பதான் தொண்டை விக்காம இருக்கும். புளியோதரை ஊத்தி சாதத்துல கிளறும் போது ரொம்ப ட்ரையா கிளறக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவ்வளவுதாங்க, ஒரு பருக்க மிஞ்சாது. சோ எந்த அளவுக்கு நீங்க புளி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மத்த பொருட்களும் அளவு போட்டீங்கன்னா தான் கரெக்டா இருக்குங்க. நான் ஏற்கனவே புளி சாதம் போட்டிருக்கேன், கோவில் புளியோதரை. அதை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த புளியோதரையை சூப்பரா செஞ்சிடலாங்க. அப்படியே நீங்க கோயில்ல வாங்கி சாப்பிடுற மாதிரியே இருக்கும். ஈவன் நீங்க